அந்த குண்டுக்காரனுங்க 2 பேரும் இப்போ தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சிட வேண்டியதாண்டா. என்ன சத்தாத? அண்ணா என்னாச்சு? அந்த மரம் கொத்தி என்ன ரொம்ப கடுப்பேத்துதுடா தம்பி. என்னால தூங்கவே முடியலடா. கண்ணை மூடிட்டு போடுடா அண்ணா, தானா தூக்கம் வரும். முடியலடா டப்ளு. எழுந்து என் கூட வாடா. நாம முதல்ல அதை ஒரு வழி பண்ணிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் இருடா. அதோ அங்க இருக்கு பாரு. அது ரொம்ப மேல இருக்கு, எப்படி பிடிக்கிறது? மேலெல்லாம் ஏற முடியாதுடா. அதை பயங்காட்டி தான் துரத்து விட்டோம். தம்பி, நாம போய் அவனை தடுத்தாகணும். சரி, நாம இப்போ எந்த மரத்தை வெட்டலாம்? ஹே, இதோ இங்கிட்டு இருக்கு. என்னதுடா இது? போது நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. இப்ப போய் நம்ம விக்க போயிடலாம். இப்போ நம்மளால ஓட முடியாதா? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதாண்டா. எங்க போனா? இந்த பக்கம் தானே அந்த விக்க மண்டைய வந்தான். அவன் வயசான காலத்துல இவ்வளவு வேகமா ஓட மாட்டானே. எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு போன்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் என்ன அவ்வளவு வேகமாவா தும்பிட்டேன்? கேமோஃப்ளாஜிங்கோட கடைசி ஆர்ட்டா. இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை முன்னாடியே நான் வாங்கியிருக்கேனே. இதை நான் 200 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். அடடா, இதை பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. ஐடியாடாவுக்கு இந்த கேமோஃப்ளாஜிங் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த 2 குண்டு பசங்களையும் ஓட விடலான்னு நினைக்கிறேன். படிக்க ஆரம்பிடாவுக்கு. இந்த லாகருவுக்கு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்டா. இந்த காட்டோட ராஜா யாருன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டேன்டா. இன்னும் கொஞ்சம் மேலடா, இன்னும் கொஞ்சம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாறு வருஷத்துல என்ன கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருக்காங்களே. இப்ப நான் தான் கேமோஃப்ளாஜ் டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரெடியா இருக்கேன்டா. இப்போ என்னோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒரு வழி பாத்துடலாம். நம்ம அப்புறமா கவனிச்சுக்கலாம். ஆர்வ கோளாறு உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தனி பவர் கிடைச்ச மாதிரியே இருக்கு. இந்த டெக்னிக் வந்ததுக்கு அப்புறம் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமாடா வந்துட்டாங்களா? இப்போ நான் என்னோட வேலையை காட்டுறேன், பார்த்துட்டே இருக்கடா. ஐயோ பாவம் அந்த மரங்க. அண்ணா, இன்னைக்கு நிறைய மரங்களை வெட்டி இருக்கான். ஒழுங்கா வந்துரு. நீ மாட்டானா அப்புறம் காலி. அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்காச்சும் நான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். யாரு வாசல் நான் இப்ப காட்டுறடா, பார்த்துட்டே இருக்கடா. எனக்கு ரொம்ப வலிக்குது. எங்கடா போனா?
ஹேய் அங்க இருக்க பாரு. அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். காப்பாத்துங்க. ஓடாத நில்லுடா. அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? இப்போ என்னைய நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கடா பாப்போம். அவன் புதுசா மூளையெல்லாம் உபயோகப்படுத்துறான். லோகர்விக்கு மூளை வளருதை தவிர முடி வளர அது மாட்டேங்குது. இப்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீ முடிய வளர்த்து கட்டுற, அப்புறம் பார்க்கலாம். இறங்கி போயிடு. இங்க பாரு. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவங்களை என்ன பண்ற பாருங்களா. ஓடுற தம்பி. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. முழுங்க அங்கேயே நில்லுங்கடா. உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு தம்பி. இத பாத்தியா? இந்த காலன் இருக்கே, இது ரொம்ப ஆபத்தானதுடா தம்பி. ஒரே நில்லுங்கடா. எங்கடா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மாட்டீங்களா நீங்க? இப்போ எப்படா என்கிட்ட இருந்து தப்பிப்பீங்க? நடக்கிற வழியில யாரா இதை இங்க கொண்டு வந்து வச்சது? பெயிண்ட். இதை நான் தான் இந்த இடத்துல வச்சிருப்பேன். ஒழுங்கா இந்த இடத்த விட்டுன்னு ஓடி போயிடு. இந்த ஐடியா சூப்பரால இருக்கு. இது கூட ஒரு கேமப்ளாஜ் டெக்னிக் தான். என்ன பேசிட்டு இருக்க? என் கையில கல்லே இல்ல. வேற யாருமே இல்லடா. நான் என்ன பைத்தியமாடா? நான் இல்ல, நான் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன? என்னது அது? ஹேய், ஒழுங்கா யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. வந்துருங்க. வந்து உன்னோட மூச்சை காட்டு. சொன்னா கேளு. தைரியமான ஆம்பளையா இருந்தா முகத்தை காட்டலாம். நீ என்னோட கோபத்தை அதிகப்படுத்திட்டு இருக்க. ஒழுங்கா நீ பண்றத இதோட நிறுத்திடு. டேய் தம்பி, இப்படி சிரிச்சனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு பயம்லாம் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட பாதுகாப்பு கவசம் இருக்கு. அந்த சின்ன கல்லால என்ன பண்ண முடியும்? நான் உன்னை விட அறிவாளிடா அண்ணா. இது ரொம்ப வேகமா வந்து விழுது. என்ன ஒரு அறிவாளிடா நீ. ஹேய் டப்ளு, நாம இங்க இருந்து உடனே கிளம்பணும். இப்போவா? அது வந்து என்ன? சரி பாத்துக்கலாம். வாடா, ஓடி வந்துடுறா. அண்ணா இருடா, நானும் வரேன். பப்புளு டப்புளு, எங்கடா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வெளியில விட்டுடு. எங்களை விட்டுடுறா. சரி சரி, உண்மையா இருக்க. நேரம் தாண்டா நமக்கு வேஸ்ட் ஆகும். என் கனவு இன்னைக்கு தாண்டா நனவா இருக்கு. இப்போ யாரு அறிவாளின்னு சொல்லுங்க பாப்போம். நான் சின்ன வயசுல இருந்தே பெரிய அறிவாளின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் பணக்காரனாக போறதை யாராலையும் தடுக்க முடியாதா? நீங்க 2 பேர் மட்டும் என்னோட வாழ்க்கையில இல்லைன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பேன்டா. டேய், என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடிடு. என்னது இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா ஓடிடு. நீ நல்லா உத வாங்கிட்டு தான் இப்ப போக போறேன். அப்படிதான், அவனை சும்மா விட்டுறாத. நல்லா போட்டு தாக்கு. போயிட்டு இருக்கிறல. அப்படிதான் சும்மா. சரி சரி, இப்போ நீ பண்ணதுக்கு இது போதுமாடா? சரி, இங்க ரொம்ப குளிர்ல வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். போற வழியிலேயே அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்.